திருச்சி அருகே மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கடத்தப்பட்ட குழந்தையை 7 மணி நேரத்தில் போலீசார் ஆத்தூர் அருகே மீட்டனர். துறையூரைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி சுகன்யாவுக்கு திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் கடந்த 11ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அதே பிரிவில் சிகிச்சைக்காக வந்த பெண் ஒருவர் சுகன்யாவுடன் அறிமுகமாகி அவ்வப்போது உதவி செய்வது போல் நடித்து வந்துள்ளார். இந்நிலையில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திவிட்டு வருவதாக கூறி குழந்தையை எடுத்துச் சென்ற அந்த பெண் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சுகன்யா மற்றும் அவருடைய பெற்றோர் மருத்துவமனை முழுவதும் தேடியும் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நாகியம்பட்டி ஊராட்சியை சேர்ந்த மீனாட்சி என்பவர் குழந்தையை கடத்திச் சென்றதை போலீசார் உறுதிப்படுத்தினர். பின்னர் குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த போலீசார் குழந்தையை கடத்திய மீனாட்சி, கணவர் சுரேஷ், மாமனார் சேகர், மாமியார் சம்பூரணம் ஆகியோரையும் கைது செய்தனர். எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் அப்பாவை வர சொன்னேன். அவங்க வந்து அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி நாங்கள் பாதி தூரம் வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க, ஸ்டேஷனில் தம்பம்பட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் கூப்பிட்டு வந்தாங்க சார். பிரசவத்தப்ப இருந்தீங்களா இல்லை இன்னைக்கு தான் நீங்கள் இன்னைக்கு தான் வரோம் சார். குழந்தை இன்னைக்கு தான் பார்க்கல நீங்கள்? இன்னும் வரல சார். இல்லை குழந்தை நான் இப்போ தான் வரேன். இன்னைக்கு தான் இப்போ தான் வரோம். இப்போ போலீஸ் இப்போ வேகமாக கண்டுபிடிச்சிருக்காங்களே, இது எப்படி? அதுக்கு நன்றி சார். காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சார். பத்திரிகைக்காரங்க இல்லைன்னா பத்திரிகை துறை இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.